ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசப்பா, நன்றி ஏசப்பா. கடந்த நாட்கள், மாதங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றியோடு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இன்றைக்கும் கூட டிவியில் பேசும் பொழுது என்னோடு கூட இருந்திருந்தப்போ அந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு அநேகர் உள்ளத்தில் தகப்பனே இதை உள்வாங்கி தகப்பனே விசுவாசித்து ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்க நீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் இது ஒரு நன்மையாக வழங்க நீங்கள் கிருபை கொடுங்க. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களே புது பலன் அடைவார்கள் என்று வார்த்தையின்படி தகப்பனே இந்த வசனத்தை அவர்கள் கேட்டு அதன்படி ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. சொந்த பந்தங்கள் முழுவதும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும் ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை வரைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜெட்டிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரிசு வண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே வல்ல ஆண்டவரிசு வண்டை. வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வாய். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரிசு வண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, எதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரிசு வண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரிசு நாமமதால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவரிசு நாமமதால். ரட்சிப்படைய வழியில்லையே, இரட்சகரேசு வழியவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரிசு வண்டை. தீராத பாவம் ஜாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். தீராத பாவம் ஜாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரிசு வண்டை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40 அதிகாரம் 1 நம் அனைவருக்கும் இந்த மாதத்தின் முடிவு நாள். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதம் பல காரியங்களை ஆண்டவரிடம் கேட்டு ஒருவேளை நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். சோர்ந்து போகாமல் தேவன் நம்மேல் இரக்கமாய் இருந்து நம் கேட்பதை கொடுப்பார். தாவீது கர்த்தாய் பொறுமையுடன் காத்திருந்ததை பார்க்கிறோம். காத்திருப்பது என்பது ஒரு நேரம் நடைபெறுகிற திடீர் சம்பவம் அல்ல. காத்திருப்பது என்பது தொடரும்
காத்திருக்கிற நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஒருபோதும் முறுமுறுக்கக்கூடாது. சுயபலனில் நம்பிக்கை வைத்து அவசரப்பட்டு செயல்படக்கூடாது. காத்திருக்கிற நேரத்தில் அவருடன் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய பலன், சித்தம், அவருடைய மகிமை வெளிப்படும். ஆபிரகாம், யோபு, ரூத்து ஆகியோருடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்றால் அவர்கள் சுயமாக செயல்படவில்லை, முறுமுறுக்கவில்லை. ஆனால் சாராளும் ரெபெக்காளுமே அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள் துயரத்தில் முடிந்தது. ஆகவே நாமும் தேவ சமூகத்தில் பொறுமையுடன் காத்திருப்போம். பொறுமையோடு நாம் காத்திருக்கிறதை கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். நிச்சயமாகவே பதில் தருவார். நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவினுக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். வசனத்தில் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். நம் வீட்டில் இருந்து வெளியில் செல்லும் பொழுது அப்படியே ஏனோ தானோவென்று தயாராகி செல்வது இல்லை. நமக்கு என்று இருக்கிற ஒரு அலங்கார அமைப்புடன் நாம் வெளியில் செல்லுவோம். நம் வீட்டில் ஒரு திருமண விழா, பிறந்த நாள் விழா, புதுமனை விழா மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் ஒரு சிறப்பான விசேஷித்த அலங்காரம் செய்வது வழக்கம். அலங்காரம் என்பது நம் அன்றாட வாழ்வில் நம்மோடு ஒட்டி உறவாடி வருகின்ற காரியமாகவே இருந்து வருகிறது. இவைகளெல்லாம் ஒரு வெளிப்புற அலங்காரத்தை குறிக்கிற காரியமாக இருந்து வருகிறது. சாம்பலுக்கு பதில் சிங்காரம். வேதத்தில் சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் சிங்காரத்தை அருளுகிறேன் என ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறார். சாம்பல் என்பது நம்முடைய இயலாத நிலை, நோயினால் வாடிப்போகிற சூழல், வறுமையினால் வறண்டு போய் இருக்கிற காரியங்கள், நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியாக முடிந்த நிலை, உயர்ந்த நிலையில் இருந்து அனைத்தையும் இழந்து வாழ வழி தெரியாத ஒரு நிலை என பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் கர்த்தர் இவை அனைத்தையும் சரி செய்து ஒரு சிங்காரத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அதாவது நம்மை அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்றால் நம்மை அவரிடம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். நம் பிரச்சனைகளை நாமே வைத்து கொண்டு இருப்பதினால் ஒரு தீர்வும் வருவது இல்லை. சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்ல தேவனின் கரத்தில் அவற்றை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சகலத்தையும் புதிதாக அலங்காரமாக மாற்றி நம்மிடம் தருவார். அவர் ஒரு ஓவியர். நாம் ஓவியராக மாற நினைத்தால் அது அலங்காரமாக மாற முடியாது. ஆண்டவரின் கரத்திற்கு அந்த காரியம் அல்லது அந்த பிரச்சனை செல்லும் பொழுது மட்டுமே அது சரி செய்யப்பட்டு அலங்காரமாக மாற்ற முடியும். இந்த காலத்தில் நமக்கு தெரிந்த ஆள் பலத்தை, பண பலத்தை, அதிகார பலத்தை முன் நிறுத்தி செயல்படும் பொழுது அது ஒழுங்கற்றதாக மாறிவிடும். அதன் பிறகு நாம் ஆண்டவரை முறுமுறுப்பதில் அர்த்தம் இல்லை. முதலில் ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடும் பொழுது சகலமும் நமக்கு நேர்த்தியாக அழகாக அமையும். இன்றைக்கும் அலங்காரம் தேவையா என பலவித போதனைகளில் சொல்லி வருகிறது. இது எதற்கு, அது எதற்கு என்ற கேள்விகள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. உண்மையில் நம் அலங்காரம்
பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன் நம் தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஐஸ்வர்யவனாக மாறுவதற்கு அவர் சாம்பலாகி, அதாவது தரித்திரராகி, நமக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை தந்து நம்மை அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக மாற்றினார், யோபுவை ஐஸ்வர்யனாக மாற்றினார். அவரிடம் நாம் கேட்கும் பொழுது மேன்மையான காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். என்னிடம் உள்ளது போதும் என இருக்கக்கூடாது. இன்னும் மேலே இன்னும் மேலே என கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய கொம்பை உயர்த்துவேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் சிறந்த ஓவியராக, சிறந்த வடிவ அமைப்பாளராக, சிறந்த சிற்பியாக இருக்கிறார். திறமை வாய்ந்த ஒரு ஓவியர் அல்லது ஒரு சிற்பியால் அலங்கோலமாய் இருப்பதை அலங்காரமாக மாற்றி அமைக்க முடியும். அந்த காலங்களில் உள்ள ஓவியர் ஒரு தாளில் ஒரு ஓவியத்தை வரைந்து அது சரியாக வரவில்லை என்றால் உடனே அதை தூக்கி எறிந்துவிட மாட்டார்கள். ஏனென்றால் வரைகிற தாள் அதிக விலை உயர்ந்ததாக இருக்கும். எனவே சரியாக வராத அந்த ஓவியத்தில் இருந்தும் புதிதாக வேறு ஒரு காரியத்தை அழகாக நேர்த்தியாக வரைந்து முடிப்பார்கள். அத்துடன் எதை கொண்டும் அவர்களால் நல்ல ஒரு ஓவியத்தை வரைய முடியும். உதாரணமாக பழங்கள், வண்ண வண்ண கற்கள், உடைந்த கண்ணாடி பொருட்கள், மற்ற பலவிதமான பொருட்களை பயன்படுத்தி புதிய ஓவியங்களை அமைத்து தருவார்கள். அதுபோலத்தான் யோபுவின் வாழ்க்கையில் நடந்தது. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். யோபு 2:8. யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். உத்தமமும் சன்மார்க்கமாய் வாழ்ந்த யோபுவின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நாம் அறிந்திருப்போம். ஒரே நாளில் தன் பிள்ளைகள், வேலையாட்கள், ஏராளமான மிருக ஜீவன்கள் மற்றும் மேன்மையான நிலை அனைத்தையும் இழந்தான். சாம்பலில் உட்கார்ந்து ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு இருந்த அலங்கோலமான நிலை ஏற்பட்டது. யோபு இழந்த அனைத்தையும் தேவன் தாமே இப்படியாக இரட்டிப்பாக கொடுத்து அவன் வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றினார். சாம்பலில் உட்கார்ந்திருந்த யோபுவிற்கு மேன்மையான சிங்காரமான வாழ்வை தந்தார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் நினைத்தால் ஒன்றுமில்லாமல் இருந்தும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எல்லாம் முடிந்தது, அவ்வளவுதான் என்ற நிலையில் ஆசீர்வதித்து நம் வாழ்வை சிங்காரமாய் அமைத்து தர முடியும். பாவத்தின் நிமித்தம் நாம் வாழ்வு அலங்கோலமாக இருந்தாலும் அதை சரி செய்து புதிய வாழ்வை கொடுத்து அலங்காரமாய் வடிவ அமைத்து தரவும் முடியும். மத்தேயு 14:15-20 வரையுள்ள வேத வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வனாந்தரமான இடத்தில் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் இயேசுவிடம் கொடுத்தார்கள். அவர் அதை ஆசீர்வதித்து பலுகி பெருகச் செய்தார். அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு மீதம் எடுக்கச் செய்தார். யோவான் 11:39 இறந்து 4 நாட்கள் ஆன நாற்றம் எடுக்கிற நிலையில் கல்லறைக்குள் இயேசு சென்றார். பிதாவை ஸ்தோத்தரித்து அதன் பின் லாசருவை வெளியே வா என அழைத்தவுடன் மரணத்தின் பிடியிலிருந்து லாசரு ஜீவனை உடையவனாக வெளியே வந்தான். ஆண்டவரிடம் சாம்பலாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை அவர் சிங்காரமாய் மாற்றுவார். நம் வாழ்க்கையில் உள்ள சிக்கலான காரியங்களை முடிந்துவிட்ட காரியங்களை இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை சிங்காரமாக உயிர்ப்பிப்பார். யோபு 23:14 எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என யோபு சொன்னது போல நாமும் சொல்லி பழகுவோம். யோபுவை போல சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் விசுவாச அறிக்கை நாம் செய்யும் பொழுது
ஓவியர் முதலில் அதை வரையவில்லை. இதை போலத்தான் நம்முடைய கடந்த கால வாழ்வில் காணப்பட்ட அலங்கோலங்கள் எதுவும் சிறிய அளவில் கூட தெரியாதபடி அப்படியே அலங்காரமாக மாற்றுவார். கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்ட பிலாத்துவும் ஏரோதும் உயிரோடு இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவோ அந்த மரணத்திலேயே கட்டப்பட்டவராக இராமல் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடே எழும்பி வந்தார். தேவ மகிமை கிறிஸ்துவின் கல்லறையை ஆட்கொண்ட பொழுது சாம்பலுக்கு அங்கு இடமில்லாமல் போயிற்று. அதைப்போல பரலோகம் உள்ள காரியங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் அப்படி ஆட்கொள்ளும் பொழுது அங்கு சாம்பலுக்கு இடமில்லாமல் போகும். எல்லாமே சிங்காரமாக மாறிவிடும். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவள் பாவி, அவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாய் இருந்தது. அவளுடைய கடந்த காலம் அந்த நேரத்தில் முற்றிலும் அலங்காரமாக மாறியது. சீர்கெட்டு போய் இருந்த அவளுடைய கடந்த கால வாழ்வு ஒரு நிமிடத்தில் சிங்காரமாக மாறியது. கர்த்தர் செய்த காரியம் சீர்குலைத்து போய் இருந்த அவளின் பழைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு நிமிடத்தில் சீர் பொருந்தியதாக மாற்றினார். அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. அதை பற்றி ஆண்டவர் கேள்வி கேட்கவில்லை. இனி பாவம் செய்யாதே என்பதுதான் ஆண்டவரின் விருப்பமாக இருந்தது. நம்முடைய கடந்த கால வாழ்வை கர்த்தரிடம் கொடுக்கும் பொழுது அவர் அலங்காரமாக மாற்றுவார். ஆண்டவரே, என்னுடைய கடந்த கால வாழ்வில் தெரிந்தோ இந்த தவறுகளை செய்துவிட்டேன் என நாம் சொல்லும் பொழுது அவர் நம்மை குற்றம் சொல்ல மாட்டார். ஏன் இப்படி செய்தாய் என கேள்வி எழுப்ப மாட்டார். மாறாக அதை அப்படியே மாற்றி புது பொலிவை புது வாழ்வை நமக்கு தந்து அலங்கரிப்பார். அவர் தேவையற்ற காரியங்களை நீக்கி மெருகூட்டி அதை சிங்காரமாக அமைத்து தருவார். அலங்கோலமாக இருந்ததை நித்திய அலங்காரமாக மாற்றி தருவார். நம்முடைய உண்மையான உழைப்புக்கு உரிய பலன் நமக்கு வராமல் இருந்து இருக்கலாம். மனிதருக்காக நம் உயிரையே கொடுக்கும் அளவிற்கு உழைத்து இருக்கலாம். ஆனால் அதற்குரிய பலன் இல்லையே என்று கலக்கி கொண்டு இருப்போம் என்றால், தெரியாமல் இந்த காரியத்தில் நான் விழுந்து விட்டேன், அந்த இடத்தில் இருந்து விழுந்து விட்டேன், தெரியாமல் இந்த குழிக்குள் விழுந்து விட்டேனே, என்ன செய்வேன் என திகைக்கலாம். அந்த இடத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின, சகலமும் புதிதாயின. இயேசுவிடம் சிலுவையத்தையும் புதிதாக்கும். அலங்கோலமாய் இருந்த நம் கடந்த கால வாழ்வை கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சிங்காரமாய் மாற்றி உயர்த்துவார். கிறிஸ்துவுடனே கூட நாமும் மரித்தால் கிறிஸ்துவுடனே கூட நாமும் பிழைப்போம். வண்ணத்து பூச்சியின் முதல் நிலை புழு. அது மாறும் பொழுது அதன் அமைப்பு பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். உருக்குலைந்து போய் இருந்த அந்த புழு முடிவில் அழகான வண்ணத்தி பூச்சியாக உருவாகுகிறது. புழுவாக நம் வாழ்வை கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அழகான வண்ணத்து பூச்சியாக மாற்றி விடுவார். குயவன் அணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே மண்பாண்டமாக வனைந்தான். குயவன் பானையை வனைந்து கொண்டு இருக்கும் பொழுது பெரிய கற்கள், சிறிய கற்கள், கரையாத மண்கட்டிகள் இருக்கும் பொழுது அவன் அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு அதை சரி செய்ய மீண்டும் வனைய ஆரம்பிப்பான். அந்த குயவனின் கரம்தான் நம் ஆண்டவரின் கரம். யோசேப்பு வாழ்வில் தேவன் யோசேப்புடன் இருந்தார் என பார்க்கிறோம். அவன்
குழிக்குள் இருந்த பொழுதும் தேவன் அவனோடு இருந்தார். அவன் சிறைச்சாலைக்குள் இருந்த பொழுதும் தேவன் அவனோடு இருந்தார். அவன் சிங்காசனத்தில் இருந்த பொழுதும் தேவன் அவனோடே இருந்தார். அவன் சகோதரர்கள் அவன் வாழ்வை ஒன்றுமில்லாமல் சாம்பலாக்கி போட நினைத்தார்கள். அதற்காக குழிக்குள் தள்ளினார். அடிமையாக விற்று போட்டார்கள். குற்றச்சாட்டினால் சிறைக்குள் தள்ளப்பட்டார்கள். ஏற்ற நேரம் வந்தது. அலங்கோலமாக இருந்த அவன் நிலையை மாற்றி முடிவில் உயர்த்தினார். காரணம், அவனுடைய வாழ்வின் அனைத்து நிலைகளையும் ஆண்டவரை அவன் தன்னோடு வைத்து கொண்டான். இயேசு சிலுவையில் ஒன்றுமில்லாதவராய் தொங்கினார். நாம் சிங்காரமாய் அலங்காரமாய் இருப்பதற்காக, நாம் நிறைவாக முழுமையாக இருப்பதற்காக அவர் தன்னை வெறுமையாக்கினார். தம்முடைய ஆஸ்திகள், சம்பாத்தியங்கள், ஐஸ்வர்யங்கள், அலங்காரங்கள் மற்றும் சிங்காரம் அனைத்தையும் சிலுவையின் மூலம் நமக்கு பெற்று தந்தார். வியாதியை சிலுவையின் மூலம் ஜெயித்து விட்டார். நமது வாழ்க்கையில் நம்முடைய சுகத்திற்காக ஆண்டவரிடம் உரிமையாக்க வேண்டும். இயேசுவே, எனக்காக நீர் இரத்தம் சிந்தினீர் அல்லவா? என் நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் அல்லவா? என்னை சிம்சம் பண்ண வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருவார். கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. அது முட்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த முட்கள் இடையே நாம் ரோஜா மலராக, சிங்காரமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்மை அலங்கரிக்க தேவனாக இருக்கிறார். நாம் ராஜாக்களாகவும் லேவியராகவும் ஆசாரியராகவும் அவருக்கு முன்பாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வெளிப்படுத்தல் 1:6 அப்போஸ்தலர்கள் எல்லாம் பயந்து போய் இருந்த நிலையில் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். நம்முடைய பயங்கரமான பாரங்கள், கஷ்டங்களை இயேசு சிலுவையில் சுமர்ந்ததால் சமாதானத்தை தருவதற்காக அங்கு வந்தார். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு ஒரு அலங்காரம். ஆம், இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒரு அலங்காரம். 9:14 என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களில் கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கற்களை திரும்ப கட்டுவோம் என்று நாம் இழந்தவற்றை மட்டும் தருவது இல்லை. அதில் அதை சீர்படுத்தி பலப்படுத்தி நம் வியாபாரம் தொழிலில் லாபம் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு புதிய பாதைகளை திறப்பார். வளர்ச்சியையும் மேன்மைப்படுத்துவார். நம் கையின் பிரயாசத்தின் பலனை இதற்கு முன் அனுபவிக்காத அளவுக்கு பலனை காணச் செய்வார். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து உழைத்ததற்கான பலனை அனுபவிப்போம். கர்த்தர் நம் பிரயாசத்திற்கான பலனை வேறு யாரும் எடுத்து கொள்ளாமல் காப்பார். அவர் பரிபூரணத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வாக்கு பண்ணுவார். பெரும் செல்வனாக ஆசீர்வதிக்கப்பட்ட அவன் ஒரே நேரத்தில் தன் ஆஸ்தி, குடும்பம், உடல் நலம் எல்லாவற்றிலும் இருந்து இழந்து போனான். அவன் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் இழப்பின் மத்தியிலும் தேவனை பற்றி கொண்டு அவரை விட்டு விலகவில்லை. கடைசியில் அவன் இழந்தவற்றை எல்லாம் திருப்பி கொடுத்ததோடு முன்னிலையை காட்டிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வதிக்கவும் செய்தார். அதுபோல தாவீதின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்க கொடுத்தாலும் தேவனால் எல்லாவற்றையும் திருப்ப முடியும் என்பதை அறிந்து எல்லாவற்றையும் இழந்தால் அவனுடன் இருந்தார். கூட அவனுக்கு விரோதமாக
திரும்பினார்கள். ஆனாலும் அவன் கர்த்தரிடமாய் கர்த்தரிடம் திரும்பி அவருடைய வழியை தேடினதால் அவனை பலப்படுத்தினார். அவனிடம் இருந்து எடுக்கப்பட்டாலும் அனைத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி செய்தார். ஒன்றும் குறைபடவில்லை. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீதுக்கு திருப்பிக் கொண்டான். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் செம்மைப்படுத்தி நிறுத்துவேன் என்று ஆண்டவர் உறுதி அளிக்கிறார். அதுபோல நம் குடும்பத்திலும் சொந்தமானவை தவறி போனதாக எண்ணினாலும் ஆண்டவர் தம் வழியாய் அவற்றை திருப்பி கொடுப்பார். ஆனாலும் ஒருவேளை இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் இருக்கலாம். நம் வாழ்க்கை முன்னேறவில்லை என்று நினைக்கலாம். கனவுகள் எல்லாம் புதைக்கப்பட்டது போல, உடல் நலம் விலகினப்பட்டது போல, விசுவாசம் அசைக்கப்பட்டது போல காணப்பட்டாலும் மறுபடியும் நாம் வெளிச்சத்தை காண்போம் என்று நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய ஆவி வரும்பொழுது சகலமும் மாறும். ஆகவே பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நாம் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கர்த்தர் நம் வாழ்வில் காரியங்களை நிறைவேற்றுவார். அவரை மறவாதபடிக்கு நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஆபிரகாமை தமக்கென்று சொந்தமாக தெரிந்து கொண்ட தேவன், அவர் தமது அழைப்பில் உண்மையுள்ளவராக முடிவு பரியந்தம் கூடவே இருந்து கரம் பிடித்து கைவிடாமல் வழி நடத்துவார் என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். ஆபிரகாம் முடிவு பரியந்தம் கர்த்தரை விசுவாசிக்கும் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தான். யோபு என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனால் என் வழிகளை அவருக்கு ரூபகரம் பண்ணுவேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறியார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சத்தியம் கூறுகிறது. ஆபிரகாம், தானியேல், தாவீது போன்ற பக்தர்கள் போல நாமும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு அவர் மீது முழு நம்பிக்கை வைத்து பூரண ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவோம். நம் இருதயத்திற்குள் நினைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் சொல்லாகும். அவர் கட்டளையிட நிற்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுங்கள். தேடுவீரென்றால் உறவிடமும் உணவும் கூட கொடுக்கப்படும். உறவிடமும் உணவும் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுங்கள். ரோமாபுரி சிறையிலே பவுலை கண்டாயா? எத்திசைக்கும் நெருக்கப்பட்டு எழும்பவில்லையே. ரோமாபுரி சிறையிலே பவுலை கண்டாயா? எத்திசைக்கும் நெருக்கப்பட்டு எழும்பவில்லையே. சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுங்கள். நாற்புறமும் சங்கிலியால் கடவப்பட்டு சிறையிலே நிம்மதியாய் தூங்க முடியுமா? நாற்புறமும் சங்கிலியால் கடவப்பட்டு
இயேசுவின் மேல் அவர் வைத்த நம்பிக்கை என்றோம். பேதுருவும் கவலையின்றி தூங்கினார் என்றார். இயேசுவின் மேல் அவர் வைத்த நம்பிக்கை என்றோம். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுங்கள். தேடுவீரென்றால் உறவிடமும் உணவும் கூட கொடுக்கப்படும். உறவிடமும் உணவும் கூட கொடுக்கப்படும். ஏசப்பா, ஒன்றுமில்லாமல் துவங்கின எங்கள் வாழ்வு நன்மையினால் நிறைந்துள்ளதே. ஏசப்பா, ஒரு தீமையும் நினைக்காத நல்லதொரு தகப்பனே, உம்மை போல இல்லாமல் அன்றாட தேவைகள் நீ நடத்திடும் விதங்கள் சொல்ல முடியாது. ஞானிகள் மத்தியில் பைத்தியமாக என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. உம்முடைய கிருபையே. நன்றி ஏசப்பா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.